நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தான் கட்டினேன். ஸோ ரொம்ப நாளாக ஆச்சு மல்லிகைப்பூ கட்டி, வருமா என்னன்னே தெரியாமல் தான் கட்டியிருந்தேன். ஸோ மாலை கட்டுலையுமே கட்டியிருந்தேன், நெக்ஸ்ட்டு நார்மலாக கட்டுற பூவுமே கட்டியிருந்தேன். ஸோ இது ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூல்கண்டை வந்து 2-3 தான் சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ நான் வச்சு கட்டுற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு கட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இதே மாதிரியே கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பந்து மாதிரி வரும். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் எவ்வளோ தூரம் நீட்டாக கட்டிக்கிறீங்களோ கட்டிக்கோங்க. நான் இந்த இதே போதும் எனக்கு. ஏறக்குறைய நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா அதிக வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறேன், அதாவது பின் பண்ணுறேன். நீங்களே நல்லா இன்னொரு வாட்டி பாருங்கள். நார்மலாக எப்படி கட்டுவோமோ அது மாதிரி ஒரு மாடல்லையும் கட்டியிருக்கேன். இது எல்லா பெண்களுக்குமே தெரியும், ஸோ ஜென்ஸுக்குமே தெரியும் கட்டுவாங்க. இந்த மாதிரி பட்ரோஸை வச்சு கட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே 1 by 1 அகெயின் மல்லிகைப்பூ கட்டுக்குங்க. நீங்களே இந்த மாதிரி மல்லிகைப்பூ கட்டுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பண்ணலாம், இல்லை பூவிலே எந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போய் நம்ம பேஜில் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அன்புதான் எப்பவும்